அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபித்தோழர் பத்தி பார்க்க போறோம். அபூ தர்தா அலி அவங்க. நம்மகிட்ட இருக்கிற தகவல்கள் சில விரிவுரை குறிப்புகள் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இதன் மூலமா கொஞ்சம் தாமதமா இஸ்லாத்துக்கு வந்தாலும் அறிவுல ரொம்ப உயர்ந்த நிலை அடைஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நெருக்கமா பார்க்கலாம். வா அலைக்கும் சலாம். ஆமா, அபு தர்தார் அலி அவங்களோட கதை நிஜமாவே நிறைய படிப்பினை இருக்கு அதுல. குறிப்பா தாமதமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒருத்தர் எப்படி உம்மத்தோட ஞானி, அதாவது ஹக்கீம் அப்படின்ற நிலைக்கெல்லாம் உயர்ந்தாரு. அவரோட ஆழ்ந்த இரையச்சம், அறிவை தேடுறதுல அவரோட அந்த அர்ப்பணிப்பு, அப்புறம் டமாஸ்கஸ் நகரத்துல அவர் செஞ்ச அந்த கல்வி புரட்சி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு பாக்குறதுக்கு. அவரை இவ்ளோ செல்வாக்குள்ளவராவும் ஞானியாவும் மாத்துனது எதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த அலசலோட நோக்கம். சரி, அப்போ அவர் யாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? அபூ தர்தாங்கிறது அவரோட புனைப்பெயர், அதாவது குன்யா. அவரோட உண்மையான பேரு உவைமிர் இப்னு ஜைத், இல்லனா மாலிக்னு சில குறிப்புகள் சொல்லுது. மதீனால கஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். அரபுல அப்படிதானே மூத்த பிள்ளையோட பேரை வச்சு அபு, அதாவது தந்தைன்னு கூப்பிடுறது வழக்கம். அதனாலதான் உவைமிருங்கிற பேரை விட அபூதர்தாங்கிற பேர்ல தான் அவர் ரொம்ப பிரபலம். அவருக்கு சஹாபாக்களின் அறிஞர், டமாஸ்கஸின் முஃப்தி அப்படின்னு பட்டங்கள்லாம் கூட இருக்கு. ஆமா, இதுல சஹாபாக்களின் அறிஞர் அப்படிங்கிற பட்டமே அவரோட அந்தஸ்த நல்லா காட்டுது. அதை விட முக்கியமா அறிவோட சிறப்பு பத்தி அவர் அறிவிச்ச ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப பிரபலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அவர் அறிவிக்கிறாரு, யார் அறிவை தேடி ஒரு பாதையில போறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தோட பாதைய லேசாக்குறான். நிச்சயமா வானவர்கள் அறிவை தேடுறவங்க மேல திருப்திப்பட்டு தன்னோட இறக்கைகளை விரிக்கிறாங்க. அறிஞருக்காக வானத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, ஏன் கடல்ல இருக்கிற மீன்கள் கூட பாவ மன்னிப்பு தேடுது. இது பாருங்க, ஒரு ஆபித், அதாவது வணக்கவாளியை விட ஒரு அறிஞரோட சிறப்பு எப்படின்னா, மத்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலா மாதிரி. நிச்சயமா அறிஞர்கள் நபிமார்களோட வாரிசுகள். நபிமார்கள் தங்க காசியோ வெள்ளி காசியோ வாரிசா விட்டுட்டு போகல, அவங்க அறிவை தான் வாரிசா விட்டுட்டு போனாங்க. யார் அதை எடுத்துக்கிட்டாரோ அவர் பெரிய பாக்கியத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த ஒரு ஹதீஸோட ஆழமே யோசிச்சு பார்த்தா மலப்பா இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய அறிஞரா பேசப்பட்ட அபூ தர்தா ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவர் ஒரு வசதியான வணிகர், சமூக சண்டை சச்சரவுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறவர். அதே சமயம் அவர் தன்னோட வீட்ல வச்சிருந்த ஒரு தனிப்பட்ட சிலை கிட்ட பயங்கர பக்தியோட இருந்திருக்காரு. இது ஆமா, இது மக்கா குரேஷிகள் மாதிரி அதிகாரம், கௌரவம் அதுக்காக சிலை வச்ச மாதிரி இல்ல. ஆமா, இவர் ரொம்ப உண்மையா அந்த சிலை மேல அன்பு வச்சு, அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வாசனையெல்லாம் பூசி வழிபட்டிருக்காரு. இது ஒரு வித்தியாசமான ஆனா நேர்மையான பக்தியா தெரியுது. ஆமா, அந்த நேர்மை தான் ஒருவேளை அவரோட பிற்கால மாற்றத்துக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலி, அவர் ஒரு கவிஞர், ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர். அவரே இஸ்லாத்தை பத்தி அபூ தர்தா கிட்ட சொன்னப்ப, உனக்கு நல்லது நடக்கட்டும்பா, நான் என் மார்க்கத்துல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தான் அபூ தர்தா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, பதர் போர் நடந்தப்ப கூட அபூ தர்தா முஸ்லிம் இல்ல. ஆனா போருக்கு அப்புறம் தன் ஃப்ரெண்ட் அப்துல்லா பத்தி விசாரிச்சிருக்காரு. அந்த நட்பு அவ்ளோ ஆழமா இருந்திருக்கு. ஆனாலும் தன் நண்பர் இன்னும் வழிகேட்டுல இருக்காரேன்னு அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அபூ தர்தா வெளியே போயிருந்த சமயம் பார்த்து அப்துல்லா அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அபூ தர்தாவோட மனைவி உம்மு தர்தா மூத்தவங்க இருந்திருக்காங்க. உள்ள போன அப்துல்லா, அபூ தர்தா ரொம்ப நேசிச்சு கும்பிட்டுட்டு இருந்த அந்த சிலையை ஒரு கோடாரியால டமார்னு உடைச்சிட்டாரா? ஆமா, உடைச்சிட்டு அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்த அபூ தர்தா பாக்குறாரு, சிலை உடைஞ்சு கிடக்கு. பயங்கர ஷாக் அவருக்கு. அந்த நொறுங்கி போன சிலைய பார்த்து, அடப்பாவி, உன்னை உடைச்சவனை ஏன் தடுக்கல, உன்னையே நீ காப்பாத்திக்க முடியாதா அப்படின்னு புலம்பியிருக்காரு. அப்பதான் அவரோட மனைவி உம்மு தர்தா கேட்ட அந்த ஒரு கேள்வி, அதுதான் திருப்பு முனை. என்ன கேட்டாங்க? அதால யாரையாவது காப்பாத்த முடிஞ்சிருந்தா அது முதல்ல தன்னைத்தானே காப்பாத்திருக்குமே அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா கேட்டாங்க. அந்த வார்த்தை அபூ தர்தாவை ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சிருச்சு. ஆமா, அந்த நிமிஷமே அவர் மனசுல மாற்றம். உடனே குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்களை பார்க்க போயிட்டாரு. தூரத்துல இவர் வர்றத பார்த்து அப்துல்லா இப்னு ரவாஹா கொஞ்சம் பதறி போய், யா ரசூலல்லாஹ், அதோ அபூ தர்தா வர்றாரு, என்னை அடிக்கத்தான் வர்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ. ஆனா நபி ஸல்லல்லாஹு அவங்க சிரிச்சுக்கிட்டே, இல்ல அவர் இஸ்லாத்தை ஏத்துக்க வர்றாரு, நிச்சயமா என் இறைவன் அபூ தர்தா இஸ்லாத்தை ஏத்துக்குவாருன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு.
மதீனா அன்சாரிகளே ரொம்ப லேட்டா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட முக்கியமான ஆட்கள்ல ஒருத்தரா அபூதர் தான் ஆனார். இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாத்தீங்களா? ஒரு கல்லு மேல வச்சிருந்த அந்த நேர்மையான பக்தி அது ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சதும் உண்மையான இறைவன் பக்கம் அவரை திருப்பி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அவர்களே இவர் இஸ்லாத்தை ஏத்துக்குவாருன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்ததும் இவரோட முக்கியத்துவத்தை காட்டுது. தாமதமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த கேப்பை சரி செய்யற மாதிரி அவரோட செயல்பாடுகள் ரொம்ப வேகமா இருந்துச்சு. உஹுத் போர்ல அவரோட வீரத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அவர்களே ஆச்சரியப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்களை பாதுகாக்க நின்னு சண்டை செஞ்ச கொஞ்சம் பேர்ல இவரும் ஒருத்தர். வாள் உடைஞ்சதும் அம்பு எய்தாரு, அதுவும் தீந்ததும் கல்லெடுத்து சண்டை போட்டாரு. இத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அவங்க உவைமேர் என்ன ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு பாராட்டு. ஆமா, அது மட்டும் இல்லாம என் உம்மத்தோட ஞானி, அதாவது ஹக்கீம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹக்கீம் பட்டம் எவ்ளோ முக்கியம் பாருங்க. முன்னாடி ஞானத்தோட தந்தை அபுல் ஹக்கம் அப்படின்னு அறியப்பட்ட அபுஜஹல் அறியாமையோட தந்தையா மாறிப்போனான். ஆனா இங்க சிலை வணக்கத்துல இருந்த அபூதர்தா உம்மத்தோட ஹக்கீம் ஆகுறாரு. இந்த ஹக்கீம்ங்கிறது வெறும் அறிவு இல்ம்ங்கிறத தாண்டி ஞானம், விவேகம், சரியானது சரியான நேரத்துல செய்யற பக்குவம் இதையெல்லாம் குறிக்குது. சொல்லப்போனா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனேயே அவரோட முழு கவனமும் குர்ஆனை மனப்பாடம் பண்றது, நபியோட பாடங்களை கேட்கறது, தான் மிஸ் பண்ண அறிவை கத்துக்கிறது இதுல தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து அவர் உலக ஆசைகள்ல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிற ஜுஹூத் அப்படிங்கிற துறவு பாதையை தேர்ந்தெடுத்தார். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவரே ஒரு தடவை சொன்னதா வருது, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட புதுசுல என் வியாபாரத்தையும் வணக்கத்தையும் ஒன்னா செய்ய ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. ஓ, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாததால என் வியாபாரத்தை விட்டுடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இஸ்லாத்துல துறவரம் ஒன்னும் கட்டாயம் இல்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலி மாதிரி பெரிய வியாபாரம் செஞ்சுக்கிட்டே சிறந்த முஸ்லீம்களா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா அபூதர்தா தன்னால அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு உணர்ந்து முழுசா அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிக்க இந்த முடிவு எடுத்தாரு. இது அவரோட தனிப்பட்ட சாய்ஸ். சிதறிப்போன உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன்னு அவர் சொன்னது இதைத்தான் குறிக்குது. வியாபாரம், காசு, பணம்னு பல பக்கம் மனசு அலையாம ஒரே நோக்கம் அல்லாவா இருக்கட்டும்ங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. இது சஹாபாக்கள் மத்தியில இருந்த வெவ்வேறான பர்சனாலிட்டிஸையும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதைகளையும் காட்டுது இல்லையா? ஆமா, இதனால அவர் உம்மத்தோட சாஹித், அதாவது துறவின்னு அறியப்பட்டாரு. அவரோட வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமானதா இருக்கும். அவர் அறிவிச்ச சில ஹதீஸ்கள் அவரோட குணத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்த விஷயங்களுக்கும் ஒரு சாட்சியா இருக்கு. உதாரணமா, மறுமை நாள்ல தராசுல நல்ல குணத்தை விட கனமான செயல் வேற இல்லைங்கிற ஹதீஸ். தன் சகோதரன் இல்லாதப்ப அவனுக்காக வாதாடுறவரோட முகத்தை அல்லாஹ் நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பாங்கிற ஹதீஸ். ஏழைகள், பலவீனமானவங்க மத்தியில நபியை தேடுங்கன்னு சொன்ன ஹதீஸ். இதெல்லாம் அதுலயும் குறிப்பா தன் சகோதரனுக்காக மறைவா துவா செஞ்சா ஒரு வானவர் ஆமேன் உனக்கும் அப்படியே கிடைக்கட்டும்னு சொல்வாங்கிற ஹதீஸ் ரொம்ப பவர்ஃபுல். வெறும் ஹதீஸ அறிவிச்சதோடு நிக்காம அது அப்படியே வாழ்ந்து காட்டுறதுல அவர் முன்மாதிரி. அவரோட மனைவி உம்மு தர்தா இளையவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. ஒரு ராத்திரி பூரா அபூ தர்தா தொழுதுகிட்டே இருந்தாராம். ஒரே ஒரு துவாவை திரும்ப திரும்ப அழுதுகிட்டே கேட்டாராம், யா அல்லாஹ், என் வெளித்தோற்றத்தை நீ அழகாக்குன மாதிரி என் குணத்தையும் அழகாக்கு அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். காலையில ஏன் இந்த ஒரு துவாவை மட்டும் கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. ஒரு முஸ்லிமோட நல்ல குணம் உயரும் போது அதுவே அவரை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கும். அது மட்டும் இல்ல, ஒரு முஸ்லிம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடப்படுது. அப்படியா? எப்படின்னு கேட்டாங்களா? ஆமா, கேட்டாங்க. அதுக்கு சொன்னாரு, அவரோட சகோதரன் அவருக்காக ராத்திரியில எந்திரிச்சு துவா செய்வாரு, அதனால இவருக்கும் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு. அதாவது நல்ல குணமா இருந்தா மத்தவங்க நமக்காக துவா செய்வாங்க, அது நமக்கே தெரியாம நமக்கு நன்மையா வரும். அடேங்கப்பா, கத்துக்கிட்டத உடனே செயல்படுத்தினதுக்கு இன்னும் உதாரணங்கள் இருக்கு. மறைவா செய்யற துவாக்கு வானவர் ஆமீன் சொல்லுவாருன்னு தெரிஞ்சதும் தனக்கு அல்லாவுக்காக 360 நண்பர்கள் இருந்ததாவும் ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அவங்களுக்காக துவா செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. 360 பேரா? ஆமா, நான் என் சகோதரனுக்காக துவா செய்யும்போது வானவர்கள் எனக்காகவும் உமக்கும் அவ்வாறே கிடைக்கட்டும்னு துவா செய்றாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு யோசிச்சு பாருங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்காவது டெய்லி இப்படி பேர் சொல்லி துவா செய்யறாமா? ரொம்ப சரி. அதே மாதிரி மக்களுக்குள்ள சமரசம் செஞ்சு வைக்கிறது எவ்ளோ சிறந்ததுன்னு தெரிஞ்ச அவரு அத தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே ஆக்கிக்கிட்டாரு. 2 பேருக்கு பிரச்சனைனா தானே முன்னாடி நின்னு பேசி சமாதானம் பண்ணி வைப்பாரு.
இன்னொரு அருமையான உதாரணம், சூரா அல் ஹாக்கால நரகவாசிகளோட குணங்களை பத்தி வர வசனங்களை கேட்டப்ப அவர் நடந்துகிட்ட விதம். அவன் அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளல, ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க தூண்டவும் இல்ல. 69.33-34ன்னு வருது இல்லையா? ஆமா. அந்த வசனத்தை கேட்டதும் உடனே வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட, நாம முதல் கண்டிஷன் அல்லாஹ்வை நம்புறது சரி பண்ணிட்டோம், ஆனா ரெண்டாவது நாம ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க தூண்டுறோமா, இனிமே டெய்லி ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்போம், அப்பதான் இந்த வசனத்தோட பிடியில இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அண்ணல்ல இருந்து டெய்லி ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறத வழக்கமாக்கிக்கிட்டாரு. தெரிஞ்சத அடுத்த செகண்டே செயல்படுத்துற அந்த பக்குவம் ஆச்சரியமா இருக்கு. அழிவோட மேல அவருக்கு இருந்த தாகம் அதுக்கு அளவே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அவங்களோட காலத்திலேயே முழு குரானையும் மனப்பாடம் செஞ்சு அதை நபி ஸல்லல்லாஹு அவங்க கிட்ட ஓதி காட்டின ரொம்ப கொஞ்சம் சஹாபாக்கள்ல இவரும் ஒருத்தர். குரான், ஹதீஸ், ஃபிக், இஸ்லாமிய சட்டம் இன்னும் பல துறைகள்ல நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். ஒரே ஒரு குரான் வசனத்தோட ஓதல் முறையில சின்ன சந்தேகம் வந்தா கூட அதை சரிபார்த்துக்க அரேபியாவோட இன்னொரு முனையில இருக்கிற பர்கல் கிமாத்துங்கிற இடம் வரைக்கும் கூட போக தயாரா இருந்ததா சொல்லியிருக்காரு. இந்த அர்ப்பணிப்பு தான் அவரை உயர்த்தியிருக்கு. ஆமா, அவரோட இந்த அறிவும் அர்ப்பணிப்பும் தான் சிரியா பகுதியில இஸ்லாம் பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. கலீஃபா உமர் அலி அவங்க சிரியாவை ஜெயிச்சதும் அங்க மக்களுக்கு குரானையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்க தகுதியான ஆட்கள் அனுப்ப சொன்னப்ப அபூ தர்தார் அலி அவர்களும் முன் வந்தாங்க. டமாஸ்கஸ் நகரத்துல ஒரு சிஸ்டமேட்டிக்கா குரான் கத்துக் கொடுக்கிற முறையை இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. அங்க இருக்கிற அந்த பெரிய உமையா மஸ்ஜித்ல ஒரே நேரத்துல 200க்கும் மேல ஹலகாக்கள், அதாவது சின்ன சின்ன கல்வி வட்டங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு வட்டத்திலயும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அபூதர்தாவோட நேரடி மாணவர்கள்ல ஒருத்தர் டீச்சரா இருப்பாரு. இவரு எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. அந்த மஸ்ஜித் ஃபுல்லா குரான் ஓதுற சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. நினைச்சு பாருங்க அந்த காட்சிய. இந்த ஹலகாக்கள் மூலமா உருவான அந்த இஸ்னாத், அதாவது ஆசிரியர் மாணவர்னு தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த கண்டினியூஸ் செயின், குரானும் ஹதீஸும் எந்த மாற்றமும் இல்லாம பாதுகாக்கப்பட ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. இவ்வளவு பெரிய ஹரிஞர், வாத்தியார், மக்கள் மத்தியில அவ்வளவு மதிப்பு. அவர் வெளியே போனவரு ராஜா மாதிரி கூட்டம் பின்னாடி போகுமாம். அவ்வளவு செல்வாக்கு. சிரியாவோட காளி, நீதிபதி, கவர்னரா கூட பதவி வகிச்சிருக்காரு. அது அவருக்கு பிடிக்கலனாலும் இத்தனை சிறப்பு இருந்தும் அவரோட மனசுல ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா, தான் ஒரு நயவஞ்சகனா, அதாவது முனாஃபிகா ஆயிடுவோங்கிற பயம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இதுதான் அவரோட ஞானத்தோட உச்சம்னு சொல்லணும். அவர் எப்பவும் நயவஞ்சகத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு தடவை கேட்டப்ப சொன்னாராம், யாரும்மா நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு பெத்தவங்கன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹின் மேல சத்தியமா ஒரு முஃமின் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட ஈமான் போயிடுமோன்னு பயந்துட்டே இருப்பான். நயவஞ்சகன் தான் எதுக்கும் பயப்படாம இருப்பான் அப்படின்னு. மறுமை நாள்ல அல்லாஹ் அவரை கூப்பிட்டு, ஓ உவைமிர், நீ கத்துக்கிட்டபடி என்ன செஞ்சேன்னு கேட்டுடுவானோங்கிறது தான் அவரோட பெரிய பயமா இருந்திருக்கு. இதனாலதான் அவர் வெறும் வணக்கத்தை விட யோசிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. 1 மணி நேரம் அல்லாவோட படைப்பு, மார்க்கம் பத்தி சிந்திக்கிறது ராத்திரி பூரா நின்னு வணங்குறத விட சிறந்ததுன்னு அவர் சொன்னதா வருது. அவரோட டெய்லி திக்ர், அல்லாவை நினைக்கிறது 1,00,000 தடவை இருந்ததா சில குறிப்பு இருக்கு. இது கட்டாயம் இல்ல, ஆனா அவரோட அந்த ஆழ்ந்த இறையச்சத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டுது. டமாஸ்கஸ்ல வாழ்ந்த காலத்துல செல்வம் அதிகமாயி அது மக்களை மார்க்கத்திலிருந்து தடம் போறல வைக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துக்கிட்ட நான் இப்ப பாக்குற ஒரே நல்ல விஷயம் அவங்க இன்னும் கூட்டமா ஜமாத்தா தொழுகிறாங்கங்கிறது மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. ஓஹோ. கலீஃபா உமர் அலி அவனுக்கு உதவித்தொகை அனுப்புனப்போ கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழக்க தான் வாழ்ந்தாரு. ஒரு பயணிக்கு தேவையானதுக்கு மேல எதையும் வச்சுக்காதீங்க, மறுமை பயணத்துல சும்மா கம்மியா இருக்கிறவர் தான் சீக்கிரம் மேல போவாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. தன் மகளுக்கு அப்போதைய சிரியா கவர்னரும் பின்னாடி கலீஃபாவுமான முஆவியா அரலி பொண்ணு கேட்டப்ப கூட தான் பொண்ணு அரண்மனை ஆடம்பரத்துல மாறிடக்கூடாதுன்னு அந்த கல்யாணத்தை மறுத்துட்டாரு. அப்படியா? ஆமா, அவர் ஹதீஸ் சொல்லும் போதெல்லாம் எப்பவும் சிரிச்சுட்டே சொல்லுவாராம். ஏன் கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அவங்க எங்களுக்கு ஹதீஸ் சொல்லும்போது சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க அப்படின்னு நபி வழிய பின்பற்றுவாரு. இவருக்கு 2 மனைவிகள். உம்மு தர்தா அல் குப்ரா மூத்தவங்க. அவங்க சீக்கிரமே இறந்துட்டாங்க. 2ஆவதா கல்யாணம் பண்ணது உம்மு தர்தா அஸ்ஸுக்ரா, இளையவங்க. இந்த உம்மு தர்தா அஸ்ஸுக்ரா இருக்காங்களே, அவங்களும் அவங்க கணவர் மாதிரியே பின்னாடி ஒரு பெரிய அறிஞரா, ஃபக்கீஹாவா, மார்க்க சட்ட நிபுணர் ஆயிட்டாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். டமாஸ்கஸ்ல கலீஃபாக்கள் உட்பட
நிறைய பேர் அவங்க பாடத்தை கேட்க வருவாங்களாம். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும்னு அபூ தர்தா தம் மனைவிக்கு சொன்ன அட்வைஸ் ரொம்ப ஃபேமஸ். நான் கோவமா இருக்கிறத பார்த்தா நீ என்ன சமாதானப்படுத்து, நீ கோவமா இருக்கிறத பார்த்தா நான் உன்னை சமாதானப்படுத்துவேன், இல்லனா நாம ஒன்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது. எவ்வளோ பிராக்டிக்கலான இன்னைக்கும் பொருந்துற அட்வைஸ் பாருங்க. கடைசி காலத்துல நோய் வந்து ரொம்ப அமைதியா மரணம் அடைஞ்சாரு. அவர் நீதிபதியா கவர்னரா எல்லாம் இருந்தும் அவர் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட யார்கிட்டயும் இல்லைங்கிறது அவருடைய நேர்மைக்கும் நீதிக்கும் பெரிய சாட்சி. மரணப்படுக்கையில இருந்தப்ப கூட தம் மாணவர்களை கூப்பிட்டு, நான் இப்போ இருக்கிற இந்த நாளுக்காக, மரணத்துக்காக உங்களை தயார்படுத்திக்க போறீங்க அப்படின்னு கேட்டு மரண சிந்தனைய தூண்டினாரு. அவரோட மரணப்படுக்கையில நடந்த ஒரு சம்பவம் மனசு தொடும். அவரோட மனைவி உம்மு தர்தா இளையவங்க கேட்டாங்க, நீங்க இந்த உலகத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க என் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டீங்க, அல்லாஹ் எனக்கு உங்களை தந்தா. இப்ப நான் உங்ககிட்ட மறுமைக்காக கேக்குறேன், சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட எனக்காக என் கைய கேளுங்க அப்படின்னு. ஹாஹா. சொர்க்கத்திலயும் அவருக்கே மனைவியா இருக்கணுங்கிற அந்த ஆழமான அன்பை காட்டினாங்க. அபுதர்தாவும் அதை ஏத்துக்கிட்டாரு. இதனாலதான் அபுதர்தா இறந்த பிறகு கலீஃபா முஆவியா ரலியும் உம்மு தர்தாவை கல்யாணம் பண்ணிக்க கேட்டப்ப, மன்னிக்கணும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்வர்க்கத்துல அபுதர்தாவுக்கு நிச்சயம் செய்யப்பட்டவன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது வெறும் காதலை தாண்டி ஈமான், நல்ல குணம், இதோட அடிப்படையில அமைஞ்ச ஒரு ஆழமான பந்தத்தை காட்டுது. டமாஸ்கஸ்ல பாபுஸ் ககீர்ங்கிற இடத்துல அவரோட கபருக்குள்ளேயே உம்மு தர்தாவும் அடக்கம் செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆக அபூதர்தார் அலி அவர்களோட வாழ்க்கை தாமதமா இஸ்லாத்துக்கு வந்தாலும் கொஞ்ச காலத்திலேயே அறிவிலையும் ஞானத்திலையும் உச்சத்துக்கு போன ஒரு பயணம். சிலை வணக்கத்திலிருந்து உம்மத்தோட ஞானிங்கிற நிலைக்கு உயர்ந்தது. துறவு, அறிவு, செயல், பணிவு, தாக்கம்னு அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒரு பாடம்தான். ஆமா, ரொம்ப முக்கியமான பாடம். அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையா எதை தேடினாலும் அதை அடைய வயசு ஒரு தடையில்ல. அதே சமயம் உலக வாழ்க்கையையும் ஆன்மீக பாதையையும் பேலன்ஸ் பண்ண ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் வேணும். சில சமயம் அபூதர்தா செஞ்ச மாதிரி கஷ்டமான தேர்வுகளும் தேவைப்படலாம். இவ்ளோ பெரிய நிலைமைக்கு போன பிறகும் நயவஞ்சகத்தை பத்தி அவர் பயந்தது நாம எந்த நிலையில இருந்தாலும் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஞாபகப்படுத்துது. கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. அபூதர்தா வெளிப்படையான அந்தஸ்து, பணம், காசு இதையெல்லாம் விட உள்ள இருக்கிற ஞானத்துக்கும் நல்ல குணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா எப்பவும் இன்னும் வேணும், இன்னும் அடையணும்னு நம்மள துரத்துற இந்த உலகத்துல நம்மளோட வாழ்க்கையில எது உண்மையான செல்வம், எது உண்மையான வெற்றி அப்படிங்கறத நாம எப்படி முடிவு செய்ய போறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.